எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆணி குச்சி தான் பார்க்க போகிறோம். அது எதுலாம் வுட்டில் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆணி குச்சின்னுவாங்க. இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணால் நெயில் ஸ்டிக் நுட்டுன்னுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து எதை ரிப்ளேஸ் பண்ணால் அதெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னா இதான் இந்த வீடியோட தம்ப்லைனு. அதுக்கடுத்து இதோட அவுட்புட்டை பார்த்துடலாம். இதாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து வந்து இதோட யூசஸை வந்து கடைசியில் காமிச்சிருக்கேன். செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் கடைசியாக டேரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணி லாஸ்ட் பொசிஷனை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது இந்த ஆணி குச்சி வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னால் முடிஞ்சவரை என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ குட்டு, ஜிக்ஸாக் மிஷினு, கார்பெண்டர் டூல்ஸ் அண்டு வேஸ்ட் வுட்ஸு. வுட்டு வரையும் பார்த்தீங்கன்னா நான் டீ குட் யூஸ் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஆணி குச்சி வந்து டீ குட்டு இல்லை படாக்கில் யூஸ் பண்ணுவாங்க. பட் டீ குட் தான் என்னை பொறுத்த வரையும் பெஸ்ட்டு. இப்போ வந்து இந்த ஆணி குச்சி எப்படி செய்ய போகிறதான்னு பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஜிக்ஸாக் மிஷின் எடுத்து ஒரு கட்டை எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணோம் ஜிக்ஸாக் மிஷினில். அதுக்கு இதில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் 2-3 இதுவும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து அப்படியே வச்சு தான் இந்த இது செஞ்சுருப்போம். பட் இது பார்க்கறதுக்கு வந்து இந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்தமாரி ஆணி குச்சி இந்தமாரி மாடலில் செய்யாதீங்க. பட் நான் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து சேஃப்டி மெஷர்ஸோட இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் இதில் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஆணி குச்சி செய்யாதீங்க. ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டேமேஜஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா புதுசாக யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டேமேஜ் வரும். அது ஏன் சொல்கிறேன்னு வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து கட் பண்ண பீஸ் எடுத்து என்ன பண்ணோன்னா நம்மகிட்ட இருக்க உளியும் கொட்டாப்பிலியும் எடுக்கணும். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண பீஸை வந்து கிட்டத்தட்ட 3 துண்டாக போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா ரெக்டாங்குலர் ஷேப் வரும். ரெக்டாங்குலர் ஷேப் வந்தோன்னா அதை என்ன பண்ணணும், அதை 3 ஆக்கணும். அது சிலது வந்து ஸ்கொயரில் வரும், சில வந்து ரெக்டாங்குலரில், இந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆணி குச்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தமாரி கட் பண்ணோம். பட் நான் சொன்ன சேஃப்டி யூஸ் இதுதான், சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் நான் சொன்னேன். ஏன்னா காலில் வச்சு மாதிரி கூடாது. பட் நாங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் என்ன பண்ணால் காலில் வச்சு எங்களை வாட்ட வர மாதிரி வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து நான் யூடியூப்காக ஒன்றும் இந்த வீடியோ செய்யலை. பட் எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்தது இந்த ஆணி குச்சி செய்யணும்னா அதனால் வந்து என்ன பண்ணி ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்கோம். அது நான் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன். இதாக பார்த்தீங்கன்னா ஆணி குச்சி முதல்ல வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஒன்று ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். பட் இதை வந்து எப்படி வந்து அதாவது முக்கோண வடிவத்தில் இருக்கும். பட் ஆனால் முக்கோண வடிவம் தெரியாது. அது அதனால் பெருசாக இருந்து சின்னதாக இருந்து அப்படியே பெருசாக அந்த மாதிரி விட்டு அந்தமாரி வந்து இதை சீவணும். இந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில். இப்போ வந்து இந்த மாதிரி தான் சீவி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு அடிக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதுனா ஒரு வேஸ்டேஜ் கட்டத்தை ஃப்ரண்ட்டில் வச்சிடணும். அதுக்கடுத்து நம்மகிட்ட இருக்க உளியை வச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது சீவி எடுக்கணும். அதாவது என்னென்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு வந்து சின்னதாகவும் சீவி எடுக்கணும். இதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இந்த ஆணி குச்சி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஆணி குச்சி இந்த மாடல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளக்கட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் வருது. அதில் வந்து ஈஸியாக ஸ்க்ரூ முறுக்குறதோ ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்தமாரி ஆணி குச்சி தான் யூஸ் பண்ணாங்க. அது வந்து சோத்தில் ஹோல்ஸ் போட்டு இந்த ஆணி குச்சி அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு ஸ்க்ரூ போட்டு முறுக்குனா இந்த வால் கிளாக்கு அந்தமாரி நிறைய இது வந்து யூஸ் பண்ணாங்க. பட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க பாருங்கள், ஒர்க்குக்கு, டோர் ஒர்க்கு, விண்டோஸ் ஒர்க்கு, கபோர்ட் ஒர்க்கு, டேபிள் பெஞ்சஸ் ஒர்க்கு, இந்தமாதிரி நிறைய ஒர்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னால் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஒர்க்கை நான் சொல்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் செஞ்ச தொட்டில் செஞ்சோம். இந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆணி குச்சி தான் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து வேறு எதாவது வந்து அயன் ராட் அதை இரும்பு அதாவது ஆணியை வச்சு அச்சோன்னா என்ன ஆகிடும்னா அதில் வந்து மரம் கீழதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுமாரி வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ ஒரு வுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம கழட்டும் போது வந்து ரீப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. என்ன பண்ணோம், ஆணி குச்சி பண்ணோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆணி குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஆணி யூஸ் பண்ணல, ஆணி குச்சி வுட்டில் நாங்கள் செஞ்சு அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மரம் ஏதாவது செல் அடிச்சிட்டாலோ நம்மளுக்கு வந்து ஆணி குச்சியை தட்டிட்டு ஈஸியாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடலாம்னு இது பண்ணிடலாம். இதில் பார்த்தாலே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆணி குச்சி இருக்குது. அதேமாதிரி வந்து மேலேயும் வந்து 2 ஆணி குச்சி. பட் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆணி போட்டு அடிச்சிடுவாங்க. பட் ஆனால் அது வந்து அவங்க இப்போ அந்த பீஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னு போது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பீஸ்க்கு ரொம்ப டேமேஜ் ஆகும். இது வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது ஆணி இதில் பார்த்தாலே தெரியும். பட் அந்த ஆரோ மார்க் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. விண்டோஸ் ஒர்க்கில் பார்த்தாலும் தெரியும் ஆணி குச்சி 2 டாட் மட்டும் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணி குச்சி தான் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆணி வந்து கபோர்ட் ஒர்க் போடுவாங்க, வாசக்கால் ஒர்க் போடுவாங்க. டோர் ஒர்க்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆணி குச்சி தான் இருக்கும். ஆணி வைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் கூட பார்த்தீங்கன்னா 2 ஆணி குச்சி, அதாவது 4 ஃப்ரேம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஆணி குச்சி வைப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி வுட் ஒர்க் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க ஆணி யூஸ் பண்ணுவாங்க. பட் அதேமாரி வந்து இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணானுங்கிறாங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வருது ஆணி குச்சி, அதை வந்து உருக்கி வருது, அதை கூட யூஸ் பண்ணுறாங்க இப்போ மோஸ்ட்லி வந்து. பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டோர் ஒர்க்கு எல்லாமே வந்து ஆணி குச்சி இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ப்ளக்கட்டை வந்து இதுலேருந்து ப்ளக்கட்டன்னு வாங்க இது இங்கிலீஷில். ப்ளக்கட்டை வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய இடத்துல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இது ஆணி குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் மட்டும் தான் யூஸ் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தமாதிரி ஆணி குச்சி வேணால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் தருவோம். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 2-3 பாயிண்ட்ஸ் நிறையா மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அடுத்த வாட்டி சேஃப்டி மெஷர்ஸு வச்சு ஆணி குச்சி எப்படி செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே பாய். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.